ஹலோ வெல்கம் டு another vlog அண்ட் எல்லாருக்கும் குட் டே விஷஸ் பிகாஸ் நான் எடுக்கிற டைம் வந்து மார்னிங் இப்போ உங்களுக்கு ஆஃப்டர்நூன் அண்ட் இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகும்னு எனக்கே தெரியாது. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, விஷயம் ஏன் என் மூஞ்சி வந்து இவ்வளோ எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டு அப்படியே என் மண்டை வந்து தலைவரி கோலமாக இருக்கிறதுன்றது தான். எனக்கு வந்து பயங்கரமான வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் another திங் வந்து எனக்கு வந்து இது பிகாஸ் ஆஃப் என்னுடைய பிசிஓஎஸ் தான் நினைக்கிறேன். அண்ட் அனதர் திங் எனக்கு வந்து பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகும். ஸோ எனக்கு நைட்டெல்லாம் வந்து பயங்கரமாக இச்சியாக இருந்தது. ஸோ தலையில் எண்ணெய் வச்சு நல்லா குளிச்சுட்டேன், அதான் வேலையாக. அப்புறம் நான் ஸ்கின் கேர் பண்ணேன். நேற்றும் நான் சொன்ன மாதிரி இந்த 3 days வந்து கண்டினியூஸாக மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் டாக்குமெண்ட் பண்ணுறேன்னா, நான் இந்த மாதிரி தப்புலாம் சிலதெல்லாம் பண்ணுறேன்ல, அதெல்லாம் எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு 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 நீங்களும் வந்து அதை நீங்கள் கூட இருந்து பார்க்குறதுக்காகவும், சப்போஸ் நீங்களும் அதை பார்த்துட்ருக்கீங்க, நீங்களும் அதை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதில் விஷயம் என்னென்னா, நான் வந்து 3 நாள் வந்து சுகர் சாப்பிடல. அப்புறம் வந்து ஆயில் வந்து ஒரே மீலுக்கு மட்டும்தான், அதுவும் 1 ஸ்பூன், அதுவும் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்ருக்கேன். விச் மீன்ஸ் நான் ஆயில் இன்டேக் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடல. 2வது வந்து நான் வந்து சுகரை வந்து ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஒரு பெரிய வந்து சாரி, என்னை பற்றி நானே சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. என்னன்னா, நான் வந்து தண்ணி வந்து குடிக்கவே இல்லை ஒழுங்காகவே. உண்மையாக சொல்கிறேன், தண்ணி ஒழுங்காக குடிக்கல. அது வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாத்ரூமில். எனக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் டீஹைட்ரேஷன் ப்ராப்ளமும் இருக்குது. நான் ஃப்ரான்ஸ் வந்தோடனே அது ரொம்ப வருஷமும் ஆச்சு எனக்கு. ஆனால் நான் வந்து ஒரு எந்த அளவுக்கு இருக்கேன் பாருங்களேன். நான் வந்து தண்ணி குடிக்காமல் பரவாயில்ல, நம்ம ஸ்கின் கேர் பண்ணால் ஓகே, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் வந்து ஒரு மாதிரி சூப்பர்ஃபிஷியலாக தான் நான் ட்ரை பண்ணேன். நானே இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 3 days அப்படி தான் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு புரியவே இல்லை. நம்ம தண்ணி வந்து ஒழுங்காக குடிக்காமல் நம்ம பாட்டுட்டு வந்து என்ன சொல்கிறது, ஒரு 3 liters இல்லை 1 liter கூட நான் ஒழுங்காக குடிக்கல. அந்த ஃபர்ஸ்ட் திங். 2வது திங் வந்து நான் காப்ஸே எடுக்கல. ஸோ அதனால் பாடி வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு. அதனால் ஐ ஃபீல் வெரி பேட். இது வந்து கரெக்டான ரூட் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த டாக்குமெண்டேஷன் நான் ஏன் வந்து என்னுடைய ப்ராசஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணேன்னா இந்த ரீசனுக்காக தான். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 month கிட்ட வந்து நான் கம்ப்ளீட்டாக சுகரை வந்து ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஃபேஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல. எல்லாம் சொல்லுவாங்களே, நீங்கள் வந்து 1 week சுகர் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து இங்கே அந்த மாதிரி அந்த ஒரு மாதிரி ஷார்ப்னஸ்லாம் தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் என் ஃபேஸில் எதுவும் தெரியல, எனக்கு விசிபிளாக தெரியல. ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் பயங்கரமாக ஆச்சு. லைக் எனக்கு 7 kg கிட்ட லிட்டரில் குறைஞ்சிது. நான் வந்து 87 இருந்தேன், நான் 80 வந்துட்டேன். 79.8 வந்தேன் கரெக்டாக. நான் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வெயிட் லாஸ் பண்ணேன் அந்த டைமில். அப்புறம் வந்து எனக்கு பீரியட்ஸ் டைமில் வந்து ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயின் வரும். எனக்கு எப்பவுமே ரொம்ப பெயின் வரும். இது நார்மல் கிடையாது. ஏன்னா ரொம்ப பெயின்லாம் வந்து இருக்கக்கூடாது. இந்த ஃபெயிண்ட் ஆகி பியூக் பண்ணுற அந்த மாதிரி சென்சேஷனுடைய பெயின்லாம் வந்து இருக்கக்கூடாது. நான் அதெல்லாம் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு என் பாடியை தான் வெயிட்டை தான் ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் எந்த டாக்டர் கிட்டே போனாலும் சரி, நீங்களுமே எந்த டாக்டர் கிட்டே போனாலுமே சரி, இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம்க்குலாம் வந்து லைஃப் ஸ்டைலில் தான் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது இல்லை. அதனால் வந்து நான் என்ன இப்போதைக்கு என்னோடய பிளான் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என் லைஃப் ஸ்டைலை நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து ஒரு 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 மெடிக்கல் ப்ராக்டிஷனரை வந்து நம்ம போய் பார்த்து இந்த பீரியட்ஸ் பெயினுக்கான ரீசன் என்ன, ஏன் வந்து இவ்வளோ ஹெவியாக வருது அப்படின்ற மாதிரிலாம் பெயின் வந்து ஏன் இருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு தான் செகண்டாக யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ கம்மிங் பேக் டு நாட் டேக்கிங் த வாட்டர் இன்டேக் ப்ராப்பர்லி, விச் இஸ் வெரி பேட். என்ன தான் நான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்கின் கேர் ஐட்டம் ஏன் யூஸ் பண்ணால் கூட தண்ணி ஒழுங்காக எடுத்துக்கலன்னா பாடிக்கு அதாவது ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சர் வந்து கிடைக்காது. ஹைட்ரேட்டடாக நம்ம பாடி உள்ள நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு எதுவுமே நம்ம பண்ணலன்னா வேஸ்ட்டு, பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு. அண்ட் வந்து காப்ஸை வந்து கம்ப்ளீட்டாகவும் கட் பண்ணக்கூடாது. நான் அதை பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரொம்ப எனர்ஜி லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் காலையில் எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணேன்னா, இந்த பெரிய இது வந்து அமேசான்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஆனால் இந்த ஃப்ளாஸ்க்கு நான் வந்து யூஸே பண்ணல ஒழுங்காக ப்ராப்பராக, ஓகேவா. ஸோ அதனால் வந்து இதில் வந்து 3 liter, இதில் வந்து இது வந்து 1.2 liter ஒரு வாட்டி குடித்தோம்னா. ஸோ நான் வந்து என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி வந்து 3 literனா சாரி, இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2.5 இது அதாவது காலி பண்ணணும். 2.5 bottle
இந்த பாட்டில் வந்து 2.5 ஆகுது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவது விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து கார்ப்ஸ் எடுத்துக்கணும்ல. ஸோ எனக்கு வந்து கஞ்சி பிடிக்கும். காலையில் வந்து நல்லா ஒரு மீன் மாதிரி பண்ணிவிட்டு கஞ்சி சாப்பிட்லாம் நாளைக்கு அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மீன் மட்டும் வாங்கணும், போயிட்டு வாங்கிட்டு வரணும், வெளியே போகும்போது வாங்கணும். ஐ வில் சி இஃப் இட் பாசிபிள். அப்படி இல்லைனா வந்து ஏன்னா எனக்கு கஞ்சி சாப்பிட்டாலே மீன் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சீ ஃபுட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான். அண்ட் அனது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ என்கிட்ட வந்து இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் வந்தது. அது ரெண்டுத்தையும் இதில் வந்து 3 மிக்ஸ்ட் ரைஸ் இருக்கும். அதாவது கொஞ்சம் கூற வச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இட்ஸ் த ரிமைண்டர், ஸ்டார்ட் நவ் நாட் டுடே. Feb 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் வந்து சினமன் அண்ட் லெமன் டீ போட்டு குடிச்சிட்டு பேலன்ஸ்டாக பிளேட்டை வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் நிஜமாகவே ரொம்ப நடுவில் ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தானே நம்ம பாடி வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய டாக்குமெண்ட் பண்ணதெல்லாம் எடுத்து பார்க்கறதுனாலே ஒரு மோட்டிவேஷன் வந்தது. அண்ட் இவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், சௌபர்ணியா. அவங்களுடைய பாப்பா வந்து பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சம்டைம்ஸ் வந்து இந்த விர்ச்சுவலாக கனெக்ட் ஆகிறவங்கள வந்து நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி பர்சன்ஸ் மாதிரி நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அவங்க எனக்கு. இட் வாஸ் நைஸ். அண்ட் தென் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் நாளைக்கு வந்து எனக்கு ஜாப் ரேட்டிங் இருக்குது. அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரான்ஸில் ஜாப் ரேட்டிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அண்ட் அப்புறம் எனக்கு ரொம்ப பசிச்சுது. எனக்கு வந்து இந்த பருத்தி பால் வந்து நான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன். ஓகே, டிவைன் ஃபுட்ஸில் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்தேன். அண்ட் என்கிட்ட வந்து மில்க் இல்லை. ஸோ வந்து அதாவது கவுஸ் மில்க் இல்லை. ஸோ அதனால் ஆல்மண்ட் மில்க் இருந்தது. ஸோ அதை போட்டு குடிச்சிட்டு டேவை என் பண்ணிட்டேன். பிகாஸ் ரொம்ப டயரிங்காக இருந்தது. இந்த 0 சுகர் டயட்டுன்னு சொல்லும் போது அப்படியே மொத்தமாகவும் கட் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஏதாவது நம்ம இந்த நாட்டு சக்கரை, அப்புறம் அந்த கருப்பட்டி, அந்த மாதிரி இந்த ரிஃபைன்டு சுகர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் ஏன்னா அதை மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்காக இட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது நான்லாம் வந்து சுகர் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தது. அண்ட் எல்லாரையும் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே தேவை வந்து மைண்ட் செட் தான். இன்ஸ்டாகிராமில் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்ரீதேவி இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியும் சரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ஷி ஹஸ் ரிசீவ்ட் இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போதும் சரி, லைக் அந்த அவங்க கொஞ்சம் பிரைட்டன் அப் ஆனதுக்கும் சரி. பட் நானே என்னோடய லைஃப்பில் ஒரு 2-3 பேரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த்தை வந்து ஒழுங்காக அவங்க வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்போது அது இன்டர்னலாக நல்லா ரிச்சான ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுனால, இந்த பப்பாயா அந்த மாதிரிலாம் ரெகுலர் பேசிஸில் அண்ட் ப்ராப்பரான ஸ்கின் கேர் சன்ஸ்க்ரீன்லாம் போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக சரி ஸ்கின்னும் சரி பிரைட்டன் அப் ஆகும். ப்ளஸ் வந்து பாடியுமே நல்லா வந்து அது டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த வெயிட் லாஸ் ஆகுறது. நான் என்னோடய கண் இதில் ஒரு 2-3 பேரை பார்த்துருக்கேன். அதனால தான் எனக்கு வென் ஷி டன் தட் எனக்கு அது பெரிய சர்ப்ரைஸாக தெரில. ஆனால் அதை வந்து எனக்கு கொஷின் பண்ணுற மாதிரியும் ஃபீல் ஆகலை. பட் ஆனால் நல்லா மோட்டிவேட்டடாகவும் இன்ஸ்பயர்டாகவும் இருக்கும். எனக்கு இதுதான் ரொம்ப ஃபன்னியாக ஃபீல் ஆகும் சம்டைம்ஸ். ஏன்னா சில பேர்லாம் அந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தா என்னடா இது, ஒருத்தர் பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலனாலும் பிரச்சனை. பட் எனிவே நான் ஏன் இதை வந்து சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் வந்து என்னுடைய லைஃப்பில் இந்த சேஞ்சஸ்லாம் நான் இப்போ கொண்டு வரும்பொழுது அதை ஒரு ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் வந்து இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அன்டில் திஸ் வெரி எண்ட். அண்ட் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.